Hebron Ministries. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். வாரன் பஃபட் அந்த கிரௌட பசங்க ஃபோக்கஸ் அப்படின்னாரா. அப்புறம் மறுபடியும் திரும்பி பில் கேட்ஸ் கேட்டாங்களா, வாட்ஸ் சீக்ரெட் ஆஃப் யுவர் சக்ஸஸ் அப்படின்னு கேட்டாரா. ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லி 2 பேர் போய் காரில் ஏறி போயிட்டாங்களா. இவ்வளோ பெரிய மல்டி மில்லியனரா பில்லியனரா ட்ரில்லியனரா ஆனது காரணம் வேற ஒன்றும் இல்லைப்பா, ஃபோக்கஸ். எதை செய்யணும்னு நினைச்சோமோ அதை நாங்கள் செஞ்சோம். இந்த காரியத்தில் இந்த அந்தி கிறிஸ்து என்ன செய்கிறான் அப்படின்னா, அவன் ஜெயிப்பவனாக ஒரு கான்கரரா அவன் செய்கிறான். சரி, இவன் ஏன் வெள்ளை குதிரையிலே வர வேண்டும்? அல்லேலூயா. அடுத்த கொஸ்டின் வருது, ஆண்டவர் அல்லவா வெள்ளை குதிரையிலே வர வேண்டும், இவன் என்ன பண்ணுறான்? அவன் திருட்டுத்தனமாக, அப்படி என்றால் இயேசுவை போல இங்கே கிறிஸ்து இருக்கிறார் அங்கே கிறிஸ்து இருக்கிறார் அநேகர் உங்களிடத்தில் சொல்வார்கள். 24ஆம் அதிகாரம் ஆண்டவராக இயேசு ஒவ்வொரு வசனமும் முத்தான வசனங்கள். சீஷர்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு அப்படியே டாப். அதை தான் இவர்கள் 2 பேரும் தானியேலும் யோவானும் தரிசனமாய் பார்க்கிறார்கள். என்ன இருந்தாலும் இவன் மனுஷன், அவர் தேவன். அவர் ஒவ்வொரு வசனத்திலையும் ஒரு சாப்டர், இவங்க ஒரு சாப்டரை பார்க்குறாங்க. அவர் ஒரு வசனத்தில் இவங்க ஒரு சாப்டர் 2 சாப்டரை பார்க்குறாங்க. சரி, கவனிங்க. லேவியராகமத்தின் புத்தகத்தில் வாசிக்கின்றோம் 26ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனம், நானும் உக்கிரத்தோடு உங்களோடு எதிர்த்து நடந்து நானே உங்கள் பாவங்கள் நிமித்தம் உங்களை ஏழத்தனையாய் தண்டிப்பேன். I will chastise you 7 times for your sins ன்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏழத்தனையாய் நான் தண்டிப்பேன். ஆண்டவர் 7 பூர்ண நம்பர். அப்போ 7 வாதைகள். சீல் ஜட்ஜ்மெண்ட் 7 வாதை, பவுல் ஜட்ஜ்மெண்ட் 7 வாதை, ட்ரம்பட் ஜட்ஜ்மெண்ட் 7, எல்லாம் 7 7 7 7. அப்போ ஆண்டவர் தேவன் லேவியராகமத்தில் என்ன கட்டளை கொடுத்தாரோ அந்த கட்டளை பிரகாரம் தண்டிக்கிறது கூட கரெக்டாக அடிக்கிற. 39 அடினா 30, 10 அடினா 10 அடி, 7 அடினா 7 அடி. அதில் கூட ஒரு சிஸ்டம் பாருங்க, அதில் கூட ஒரு டிசிப்ளின் பாருங்க. ஹல்லேலூயா. தானியேலின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, அங்கே வாசிக்கின்றோம் 21ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இங்கே வாசிக்கிறது நீங்கள் கவனிங்க. அவன் ஸ்தானத்திலே அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான், இவனுக்கு ராஜ்யபாரத்தை மேன்மை கொடாதிருப்பார்கள், ஆனாலும் இவன் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்வான். எப்போ எழுதிருக்கிறா? 3500-4000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிறான். அந்தி கிறிஸ்துவை பற்றி வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் காரியங்களை அங்கே தானியேல் சரியாக அவன் இச்சகமாய் பேசி இந்த தரிசனமும் அதுவும் எவ்வளோ அக்குரேட்டாக சரியாக போகிறத நீங்கள் பார்க்க முடியுது. இப்போ உபத்திரவ காலத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, ஆண்டவர் தேவாதேவன் நம்ம த இமேஜ் ஆஃப் த பீஸ்ட், மார்க் ஆஃப் த பீஸ்ட்லாம் பார்த்தோம் பார்த்தீங்களா? முத்திரை எப்படி அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள், அந்த கரடி போன்ற மிருகம்னா என்ன, சிங்கம் போன்ற மிருகம்னா என்ன, எந்த நாட்டை குறிக்குது, இதெல்லாம் நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கணும். ஒரே நாளில் பார்த்து மறந்துடக்கூடாது. எல்லாம் நம்ம ஃப்யூச்சரு, உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நினச்சிங்க. பேங்க்கில் பணம் போடுற மாதிரி பரலோகத்தில் போகிறதுக்கு தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். அப்போது 24ஆம் அதிகாரத்தில் 4-5 வருஷங்களில் ஒலிவ மலையில் உட்கார்ந்திருக்கல சீஷர்களோட உலகத்தின் முடிவுக்கும் இதுக்கு என்ன சம்பவம்னு கேட்கும்பொழுது ஆண்டவர் சொல்வார், பிரயோத்திரமா ஒருவனும் வஞ்சியாதிப்படி எச்சரிக்கை, ஏனெனில் என் நாமத்தை தரித்துக்கும் நானே கிறிஸ்து அநேகரை வஞ்சிப்பார்கள். ஹல்லேலூயா. Many will come in my name saying I am the Christ and will deceive many. அநேகரை அவர்கள் வஞ்சிப்பார்கள்னு தேவன் சொல்லி இருக்கிறத பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. யோவான் புத்தகம் 5:43 வாசிக்கின்றோம், உங்கள் தேவ அன்பு இல்லை என்று உங்களை நான் அறிந்திருக்கிறேன், நான் என் பிதாவின் நாமத்தினால் வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறொருவன் தன் சுய நாமத்தினால் வந்தால் அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, நானும் சுயமாக வந்தேன், உங்களை நேசித்தேன், உங்களோடு கூட நான் சாப்பிட்டேன், படுத்தேன், உறங்கினேன், என்னை யாரும் ஏற்றுக்கல. என்னை இழுத்துன்னு போய் மலை மேலே தள்ள பார்த்தீங்க, கல்லால் அடிச்சிங்க, எல்லா கல்லால் அடிக்க வந்த பாவஸ்திரெலாம் நான் காவந்து பண்ணேன், என்ன கல்லால் அடிச்சிங்க, பல்லக்கு அடிச்சிங்க, முறுமுறுத்தீங்க, எவ்வளோ சிரிச்சிங்க, ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ள. ஆனால் என் நாமத்தை சொல்லி ஒருத்தவன் ஒரு கோல்மால் வர போகிறான், அவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறீங்க. எப்படி அழகா
ஆண்டவர் எவ்வளோ பாரத்தோடு யோசிச்சு பாருங்க, அந்த சுச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் திரும்ப வர, அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், ஐஸ்வர்ய சம்பந்தர், பரலோகத்துக்கு சொந்தக்காரர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். அந்த தேவன் அப்படியே அழகாக சொல்கிறாரு, நான் உங்களுக்காக வந்தேன், என்னை நீங்கள் ஏற்றுக்கல, என்னை தள்ளிட்டீங்க. ஆனால் எவனோ ஒருத்தன் வரப்போகிறான், உங்களை அழிக்க போகிறான், உங்களை மோசமாக நடத்த போகிறான், உங்களை வறுமையை கொண்டு வர போனான், கொரோனா வியாதியை கொண்டு வர போகிறான், வைரஸை கொண்டு வர போகிறான். நான் என்ன தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் எவ்வளோ படிப்பு படிச்சிருக்கேன் தெரியுமா? நான் எவ்வளோ பணம் வச்சுருக்கேன் தெரியுமா? நான் என்ன ஜாதி தெரியுமா? இப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. கொரோனா வைரஸ்கிட்ட போய் சொல்லு. இனிமேல்ட்டு அந்த கொரோனாவை தான் இப்போ சேலஞ்ச் பண்ணிகிட்டு இருக்குது நம்மளை எல்லாம் பயங்கரமாக. பார்த்தீங்களா, ஒரு சின்ன வைரஸ் நம்மளால் ஏற்று நிற்க முடியல. கவர்மெண்ட்டில் இது உலகம் பார்த்து பயப்படுது. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த தேவன் எவ்வளோ பெரிய தேவன். ஒரு வைரஸ் அனுப்பிச்சு உலகத்தையே, அமெரிக்கா எவ்வளோ பெரிய நாடு, எவ்வளோ பயங்கரமான வெப்பன்ஸ் வச்சுருக்கிறான், மிலிட்ரி பவர் வச்சுருக்கிறான். அப்படியே வெறுத்து போயிட்டானுங்க. அதை போடா, செத்தா செந்து போன எல்லாத்தையும் விட்டான், இஷ்டத்துக்கு விட்டான். போடா, வஞ்சி போய்ச்சுரா, என்னால் முடியாதுடா, என்னால் ஜாலியாக இருக்கான் இல்லாமல் இருக்க முடியாது, அவன் போயிட்டான். டேனியல் 9:27 பாருங்க, அவர் ஒரு மாதமும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபொழுது பலியும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான சட்டைகளோடு பாழாக்கிற வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்கிற தீர் மட்டும் சொரியும். நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்காக கட்டளை வெளிப்பட்டது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகள் வீதிகளும் அலங்கும், மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்கள் இப்படி ஆகும். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம் பார்க்கும்பொழுது, அவன் யூதர்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணுவான். யூதர்கள் ஆண்டவரை, நான் முன்னாடி சொன்ன பாருங்க, என்ன நீங்கள் மறுதளிச்சிங்க, நான் உங்களுக்காக வந்தேன், ஆனால் யாரோ ஒருத்தன் வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்க. அப்போ யூதர்கள் என்ன நடக்குது பண்ணால் மறுதளிச்சு விடுகிறார்கள். ஆனால் இந்த யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்தி கிறிஸ்துவோடு கூட உடன்படிக்கை பண்ணுவாங்க. எவ்வளோ அநியாயம்! நீங்களும் நானும் எவ்வளோ பேர் பெற்றவர்கள், ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். நமக்கு யார் மேசியான்னு தெரியும், யார் இயேசுன்னு தெரியும், யார் நம்மை ரட்சிக்க போகிற நமக்கு தெரிஞ்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆனால் யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த அந்தி கிறிஸ்துவோடு கூட அவர்கள் என்ன பண்ணுவாங்க, உடன்படிக்கை பண்ணுவார்கள். அவன் என்ன உடன்படிக்கை பண்ணு சொல்லுவான், அவன் முதல்ல சொல்லுவான், நீ கவலைப்படாதீங்க யூதர்களே, நீங்கள் பாலஸ்தீனா தேசத்தை உங்களால் ஒன்று செய்ய முடியவில்லை. பாலஸ்தீனர்கள் எப்பொழுது வந்தாலும் பாம் வைக்கின்றார்கள். பஸ்ஸுலேயும் ட்ரெயின்லையும் பஸ்ஸுலேயும் ஃப்ளைட்லேயும் பாம் வைக்கிறாங்க. திடீர்னு அங்கெல்லாம் பாம் இடிக்குது. நிறைய இஸ்ரேலர்கள் மரித்து போகிறார்கள். அதனால் கவலைப்படாதீங்க, பாலஸ்தீனா தேசத்தை நான் உங்களுக்கு சொந்தமாய் தருவேன். அப்படியே இவன் கூலாயிடுவான். யூதர்கள் ஐயோ பரவாயில்ல, இவன் தான் உண்மையான மேசியான்னு சொல்லி அந்த கவனன்ட்ல, அந்த உடன்படிக்கையில் அப்போ நம்பர் 1 சொல்லுவான். ரெண்டாவது என்ன சொல்லுவான், நான் உங்களுடைய ஆலயத்தை நான் அழகாய் கட்டித் தருகின்றேன். இத்தனை நாள் எத்தனையோ நாடுகள் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணாங்க கட்டித்தரேன். எத்தனையோ பிரைம் மினிஸ்டர்ஸ் உங்கள் நாட்டுக்கு பிரசிடென்ட் வந்தாங்க, எவனாலையும் கட்டித்தர முடியல. இடிக்கப்பட்ட ஆலயத்தை நான் அழகாய் கட்டித்தருவேன். அவங்களுக்கு இன்னும் கூலாயிடும். பியூட்டிஃபுல், தேங்க்யூ வெரி மச், ஐயோ அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்புறம் என்ன சொல்லுவான், கவலைப்படாதீங்க, ஓல்ட் டெஸ்டமென்ட்ல நீங்கள் எப்படி ஆராதனை செய்தீர்களோ, எப்படி தேவனை ஆராதித்தீர்களோ, அதே போல நீங்கள் மறுபடியுமாக ஆராதனை செய்யலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு சந்தோஷம். ஐயோ மறுபடியும் நம்ம மேசியா, நம்ம என்னென்னலாம் நினைச்சோம், இவர் தாண்டா உண்மையான மேசியா அப்படின்னு சொல்லி உடனே யூதர்களுக்கு பயங்கரமாக சந்தோஷம் ஆகிடும். ஐயோ ஓல்ட் டெஸ்டமென்ட்டுடைய எல்லா ஆராதனைகளும் மறுபடியுமாக நம்ம செலுத்த போகிறோம், பண்டிகையை கொண்டாட போகிறோம், இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆண்டவருக்கு சமாதான பலியை செலுத்த போகிறோம், ஸ்தோத்திர காணிக்கையை செலுத்த போகிறோம். பயங்கரமாக சந்தோஷம். 4வது சொல்லுவான், நீங்கள் கவலைப்படாதீங்க, மறுபடியும் நீங்கள் பலிகளை செலுத்தலாம். ஆடு மாடு என்னென்ன வெட்டணுமோ கொண்டு வரலாம், புறாவுகளை கொண்டு வரலாம், ஆடு மாடுகளை கொண்டு வரலாம். எல்லாம் சொன்ன யூதர்களுக்கு பயங்கரமாக சந்தோஷமாயிடும். உடனே அவனுக்கு உடன்படிக்கை அந்தி கிறிஸ்துவோடு கூட யாரு கூட போட்டிருக்கணும், மேசியாவோடு கூட போட்டிருக்க வேண்டும். இயேசுவோடு கூட போட வேண்டிய உடன்படிக்கையை அந்தி கிறிஸ்துவோடு கூட. ஏன் அவன் கோட்டு சூட்டு போட்டுட்டு இருக்கான், ஹேண்ட்ஸம் பர்சனா, அவ்வளோ பயங்கரமான அட்ராக்டிவாக இருப்பானா பார்க்கறதுக்கு. என்ன மாதிரி இல்லை, அவன் நல்லா இருப்பான், அவ்வளோ
அழகாக இருப்பானோ, பெரிய என்ன சினி ஆக்டர்லாம் அதை விட பயங்கரமாக இருப்பானோ. உடனே இவனுங்க மயங்கி போயிட்டு எல்லாரும் இப்படி இல்லடா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அடுத்தவங்களுக்கு கொஸ்டின் வருது இல்லை, என்ன கொஸ்டின் வருது? உலகத்தில் அமெரிக்கா இருக்குது, ஆஸ்திரேலியா இருக்குது, ஜெர்மனி இருக்குது, பெரிய பெரிய நாடுகள் இருக்குது. இதை விட்டு சின்ன குட்டி கண்ட்ரி, அந்த குட்டி கண்ட்ரியோட போய் எதுக்கு என்ன பண்ணணும், உடன்படிக்கை பண்ணணும் வருது இல்லையா? அதுக்கு என்னன்னா, நம்பர் 1, இந்த உலகத்தில் இருக்கிற நாடுகளில் இந்த அருமையான இஸ்ரேல் நாடு தான் உலகத்தின் மையப்பகுதியில் இருக்குது, சென்டரில் இருக்குது. இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து என்ன இருக்குது, கேபிட்டலு. ஆனால் எங்கே இருக்கணும், அகமதாபாத்தில் இருக்கணும் கேபிட்டல், சென்ட்ரலில் இருக்கணும். சரி, அந்த நாட்களில் அது வந்து போச்சு. சரியா? அப்போது அரசாட்சி செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம். ரைட். அப்போ இவன் பார்க்குறான், கரெக்டு. அந்த இடம் எதுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுதுன்னா, ஜாக்கப் இருக்கானே கல்லை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு, ஆண்டவரே என்னை ஆசீர்வாதம் சொல்லும்போது இந்த கல்லை நீ எடுத்து அதுக்கு கல்லுக்கு வந்து எண்ணெயை ஊற்றி அவன் என்ன சொன்னான், ஆண்டவரே நான் போய் வரவில்லையும் கண்டாவே கர்த்தர் என்னை ஆசீர்வாதி, ஆண்டவரே இந்த கல் உமக்கு வீடாகும் அப்படின்னு சொல்லி பொருத்தனம் பண்ணுற பாருங்க. அந்த இடம் பேர் என்ன, பெத்தேல். பெத்தேல் தான் ஹோல் வேர்ல்டுக்கு வந்து சென்டர் பார்ட். அப்படியே நீங்கள் குளோபை எடுத்து ஒரு ஆணி அடிச்சிங்கன்னா, சென்டர் அடிச்சிங்கன்னா கரெக்டாக பெத்தேலில் போய் இறங்கும் அந்த ஆணி. அந்த சென்டர் பகுதியில் ஹெட் ஆஃபீஸ் அதுதான். அது போகிற இஸ்ரேல் தேசம்தான் அந்த இடம். கரெக்ட், ரைட்டா? நம்பர் 1. நம்பர் 2, ஏன் அவங்களோட உடன்படிக்கை பண்ண வேண்டும்னு கேட்டால், நம்பர் 2 வந்து உலகத்தில் இருக்க எல்லா ரிசர்வ் பேங்க் யார் கையில் இருக்குது, யூதர்கள் கரங்களிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. யூதர்கள் கரங்களில் இஸ்ரேல், யூதர்கள் கரங்களில் அமெரிக்காவில் இருக்க யூதர்கள் கரங்களில், உலகத்தில் இருக்க எல்லா யூதர்கள் கரங்களில் அவங்க தான் எல்லா ரிசர்வ் பேங்க். அப்போ எக்கானமி பேங்க் அத்தனை பேரும் கண்ட்ரோல் அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதனால் அந்த பேங்க்குடைய எக்கானமி இவனுக்கு வரணும்னு சொல்லிட்டு 2வது என்ன பண்ணிடுறான், அவன் உடன்படிக்கை பண்ணுறான். 3வது காரியம் இந்த ட்ரேடு. இப்போ யூரோப்பியன் எக்கனாமிக் ட்ரேட் அதை பண்ண ஆரம்பிச்சிருவான். என்னன்னா எல்லா பங்கு சந்தைகள் எல்லாம் பார்க்குறீங்க, சென்சஸ்ன்னு பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அப்போது அந்த எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அவனுடைய கரங்களில் கொண்டு வந்துடும். அப்போ எங்குமே எல்லாம் இவன் நினச்சா விலையை ஏற்றலாம், நினச்சா விலையை குறைக்கலாம். அது ஹீப்ரூவில் அடோனிஸ் என்ற ஒரு வேர்டு, அடோனிஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹேண்ட்ஸமா. அடோனிஸ் அப்படின்னா ஹீப்ரூவில் எக்ஸ்ட்ரீம்லி ஹேண்ட்ஸம், ஒரு ஆள் பார்க்கறதுக்கு பயங்கரமான அப்படி ஒரு உருவத்தில் பாம்பு, பிசாசு, சாத்தான் அவ்வளோ அழகாக வருது. சில பேர் நல்லவனை யாருக்கும் தெரியாது, அந்த டூப்ளிகேட் தான் பலன்னு இருக்கும். உங்கள் இஷ்டம், யாரை பார்த்து ஏமாறுறீங்களோ ஏமாறுங்க, கடவுள் உங்களை தான் ரட்சிக்கணும். சரி, ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை. 2வது